அனைவருக்கும் வணக்கம் ஷரோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் வந்து உங்களோட முடிச்ச போட தருவீங்க. இன்றைக்கி அதோட சேனல் லைக் பண்ணி செகண்ட் பிடிச்சவங்க அதோட மறக்காமல் பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு ஆல்ரெடி மட்டும் தான் நம்ம சேனலுக்கு ஆல்ரெடி 2 ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டால் மட்டும்தான் நம்ம சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோடு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி கீழே சும்மா விட்டே இருக்குது. ஸோ அப்படியே போடுற பக்கம் அப்படியே பார்த்து விட்டுருவாங்க. சரி வாங்க, இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடந்துருச்சு. இனி நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இவனா தம்புடு தருதலை இன்னும் திருந்தல போல. என்ன பண்ணலாம்? பாவம் மன்னிப்பு கொடுக்கறதா எனக்கும் பரிகாரம் நினைக்கிறேன். எவன்டா உச்சிஹாக்களின் யமன்டா. ஓய் மாதரா, பாவம் மன்னிப்பு கொடுக்க நீ என்ன ஃபாதரா? நீ ஹொகாகியானா? உனக்கு கல்லக்கா வாங்கி தருவேன் நினைச்சியா? நான் புலி கொடுக்க போறேன் பலி. இன்ஸ்பைர்டு ஃப்ரம் வலி. புலிய புரிஞ்சுக்கோங்க, புலிய தெரிஞ்சுக்கோங்க, புலிய கடைஞ்சுக்கோங்க. அப்போ அப்படியே குழம்பு வச்சலாமா? ஒருவேளை இதான் நடந்திருக்குமோ. ஆனால் வந்துட்டு அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு டோபிராமா வில்லேஜுக்காக வந்துட்டு உசிரியே கொடுப்பாரு. ஸோ அதனால் அவர் பண்ண வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு பேரல் யூனிவர்ஸில் வேணால் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும். எங்க கூட வந்து மோதரா. இவ்வளோ தைரியம் ஏதுரா? ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்ல செத்த பையல. கூட இருந்த குமாரு குறுக்கு வண்டியில குத்திட்டியாடா. அவ்வளவுதானா? வேற என்ன? முடிஞ்சா ஒரு கப் காபி. காஃபியா? என் காதல் கண்ணுல பட்டுட்ட நட்டுருக்கியா? நாளைக்கு நல்ல முகூர்த்தம், நாளைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். சென்சே ஷட் அப். ஒருக்க வந்தா குத்தி கிழிச்சிரும். வேண்டாம், விமன் ஸ்டைல வெப்பன்ஸ் போக கூடாது. உங்க பொண்ணான கையோட என் காதலை அள்ளி எடுத்துக்கோங்க. ரெட்டை கொம்பு தேவதை, மேட்ரிமோனியில மாட்டாத தாரகை, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? காகுயா, கனவு கண்ணி காகுயா. என்னடா நடக்குது இங்க? வெல்கம் டு தி பியூட்டி ஆஃப் தாடிக்கர். ப்ரோ தாராளமா பண்ணிக்கலாம். மேடம் உங்களே கூப்பிட்டு அங்கட போட அரவேக்காடு. உங்க வருங்காலத்துல வாய்க்கிறதுக்கு நான் இருப்பேன். என் வருங்காலமே நீதான் செல்லும். நீ இல்லனா வேற பொண்ணதான் தேடணும். என்ன அடி இது? அட நல்லா இருக்கு. அட உண்மையே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்துட்டு இப்படி இடத்த நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட சகிக்காத போட்டால் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு இந்த இதை எடிட் பண்ணல. ஸோ அதில் கொண்டு போய் இந்த சாக்குராவை கூட வச்சது கூட ஓகே. சாசுக்கே வச்சான் பாரு, அங்கே தான் ஹைலைட் பண்ணி நிற்கிறான். நான் ஒரு வாட்டி நண்பன தோள் மேல கைய போட்டுக்கனா என்ன 4 பேரு தோல்ல தூக்கிட்டு போற வரைக்கும் அவன் கூடவே இருப்பேன். ஹாய், ஹலோ, கேம் போலாமா ஜக்கி? வேண்டாம். கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகலாம். என் கடலுக்கு எதிர்ச்சோழியோ எருமைக்கு கேட்டுருச்சு. நிறைய பேர் டீமில் இப்படி ஒருத்தவனும் இருப்பான். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாட்டை ஒருத்தர் இருப்பான். ஆனால் இந்த மாட்டை இவனுக்கு ஜோடியாக விளையாட போது நம்ம கதறல் வந்துட்டு கடவுளுக்கு கேட்குதோ இல்லை எனிமி கேட்டு முடிப்பான்ல. ஸோ அப்போ நமக்கு மனசுக்கு வருமே ஒரு சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே, அதான் சொல்ல வார்த்தையே இல்லைப்பா. உங்களுக்கு யாருக்காச்சும் இப்படி நடந்திருக்கா வந்து கமெண்டில் போட்டு போக. எனக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு. உண்மையிலேயே அப்போ சொல்கிறேன், மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தையே வரலை. பார்த்தா நல்லா இருக்குல்ல, ஆனால் எங்கேயோ பார்த்த மாட்டோமே இருக்குல்ல. வெயிட் வேறு பை. ஸோ இப்போ நான் போட்டு விட்றேன், அதை பார்த்துட்டு ஏதோ வந்தாலும் சொல்லுங்க. பார்த்தீங்கல்ல, இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ அங்கே இருக்கிறது இங்கே இல்லைப்பா, இங்கே இருக்கிற சீனை தான் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கானுங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த இதில் சாங்சியோட பவர் இருக்குது ஓகே. கட்டப்பா எதுக்கு வந்தார், இப்படி வந்திருப்பாருன்னு எனக்கு புரியலை. சாங்சியோட பவரே உள்ளே வருது, கட்டப்பா வந்ததா பெரிய விஷயம்னு உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு இதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதான் வந்துட்டு காப்பி அடித்த சீன்ஸு. ஸோ இதை வச்சு தனியாக வந்துட்டு ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு மூலாதாரமாக இருக்க போகிறது இதாயா. அடிக்குது என் அப்பா சரியில்லாம தான் நான் அப்படி ஆன. அப்ப என் புள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்? பாரி நம்பிச்சிருவேன். டீம் வந்து என்கிட்டயே இங்கிலீஷ்ல பேசுவான். ரொம்ப பெருமையாக இருக்கும் போல். ஸோ
என்ன இங்கே அதிகமாக நெட்வொர்க் ரீல்ஸே உங்களுக்கு இருக்கலாம்னு தோணலாம். ஸோ அதனால வந்துட்டு சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேறு அனிமே ரீல்ஸ் பார்த்தா கூட அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நெட்வொர்க் ரீல்ஸு இதை மட்டுமே போட்டு இல்லாமல் மற்ற அனிமே ரீல்ஸும் கிடச்சிட்டு அப்படின்னா போட்டு விடுங்க. ஸோ இப்போ அடுத்து நான் போட போகிறது எல்லாத்துக்கும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்டூன் தான். என்னத்தை செலக்ட் பண்ணேன் ஒன்றுமே புரியலையே. ஸோ எந்த ஒரு ஆம்னிட்ரிக்ஸை செலக்ட் பண்ணலாம், கடைசி இதை செலக்ட் பண்ணால் ஓவர் போர்டாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்க செலக்ட் பண்ணால் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன பண்ணுவேன் பகவானே. இதை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே வரலை. ஏன்னா நம்ம சின்ன வயசில் போட்டு கவுத்து விட்ட கேரக்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஆனால் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு சின்ன வயசில் பார்க்காம கவுந்து போன கேரக்டர் அப்படின்னா இந்த மிராக்கிள்ஸ் வர மேல் லைட்டை வேணால் சொல்லலாம். ஏன்னா அதை வந்துட்டு நான் பார்த்தது எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். என் தங்கச்சி பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு சாச்சு புட்டா முச்சா அப்படி தான் இருக்கும். ஸோ எங்களில் யார் இது உங்களுக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க, எனக்கு சொல்ல வார்த்தை வரலை. இதுவும் சரிதாங்க. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷேடோ ஒன்று நினச்சி சொல்லுவேன், இங்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு ஒரு ஷேடோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு எமனேசிங் ஷேடோ சொன்னால் இவனுங்க வந்துட்டு சோலோ லெவலிங் ஷேடோ ஒன்று நினைப்பானுங்க. நான் சோலோ லெவலிங் சொல்லும்போது அவனுங்களும் சோலோ லெவலிங் தான் நினைப்பானுங்க. ஏன்னா எமனேசிங் ஷேடோ வந்துட்டு தமிழில் வராதனால அவ்வளோ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே என்ன பொறுத்த முடியும் எப்பயுமே கவுட்டான ஷேடோனா அது நம்ம எமனேசிங் ஷேடோ மட்டும்தான். ஸோ சோலோ லெவலிங்கில் அது பக்கத்துலலாம் நான் வச்சு கூட பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஸோ நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. எமனேசிங் ஷேடோ பார்த்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம தலைவன் சொல்கிற டைலாக்கே சும்மா மாசான சீனாக தான் இருக்கும். டேய், இதுதான்டா உலகத்திலே முதல்ல கண்டுபிடிச்ச கேமரா. அப்ப இந்த போட்டோவை எந்த கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க? இதுவும் ரைட்டு தான். இந்த எதில் ஃபோட்டோ பிடிச்சிருப்பானுங்க ஒன்றும் புரியலையே. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் கடைசியாக நான் வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் ஒருவேளை சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்காக வந்துட்டு ஒரு வீடியோ நான் வச்சுருக்கேன், கடைசியாக ஒரு ரீலு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கன் போட்டு வச்சு மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ இப்போ நான் போட போகிறது அப்படிங்கிறது வந்துட்டு சிங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனான ஒன்று. ஸோ எதிர்காலத்தில் நம்ம ஊரில் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் இதை வந்துட்டு போடுவோமே அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட மனசு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்டில் போட்டு போங்க. 7 கழுதை வயதாகியும் திருமணம் செய்ய பெண் கிடைக்காமல் நடு ரோட்டில் வருந்தி நிற்கிறீர்களா? வருத்தப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை காப்பாற்ற நாங்கள் இருக்கிறோம். மீட் மிஸ்டர் அகிஹோ ஹோண்டோ. இவரும் உங்களை மாதிரியே அவருடைய 25வது வயதில் பெண் வாடையே இல்லாம பயங்கர வருத்தத்தோட சுத்திட்டு இருந்தாரு. இவர் இப்படிக்கா போனா பெண்கள் அப்படிக்கா போயிருவாங்க, இது பத்தாதுன்னு வேலையில பிரச்சனை வீட்டுல பிரச்சனைன்னு பயங்கர டிப்ரெஸ்டா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்பொழுதுதான் கேட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வாங்கினாரு. இது ஒரு கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள இருந்து ஒரு ஹாலோகிராம் பொம்மை மாதிரி தெரியும். பொய் சொல்லக்கூடாது, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சிச்சு. அதுல ஹட்சுனே மிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் இருந்திருக்கு. இட்ஸ் லைக் அலெக்சா பட் பெட்டர். அது கூட பேசும், உங்களுக்காக பாட்டு பாடும், உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணும். ஒரு விர்ச்சுவல் ஃப்ரெண்ட் மாதிரி. அண்ட் அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் ஒரு பெண். இவருக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. தாகத்தில் இருந்தவனுக்கு இளநீர் கிடைத்தது போல் டே அண்ட் நைட்டா உட்கார்ந்து இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் கூட பேசியிருக்காரு. அண்ட் அந்த கேரக்டர் மேல இவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவளும் பெண் தானே அப்படிங்கிற மாதிரி. அப்படியே மாறி மாறி டாக்கிங் ஸ்டேஜ்லயே ஒரு 10 வருஷம் போகுது. அந்த 10 வருஷத்துல அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஹாலோகிராம் பொம்மை கிட்ட கிடைச்ச கம்ஃபர்ட் வந்துட்டு அவருக்கு வேற எந்த பெண் கூடயுமே கிடைக்கல. So he decided to get married. So in 2018 $17,000 கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் செலவு பண்ணி தன்னுடைய 35வது வயதில் ஒரு பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல. ப்ரொஃபஷனலா ரிங் மாத்தி லிப்லாக் பண்ணி பார்க்கவே நல்லா சேமமா இருந்துச்சு. அதுக்கு கெஸ்டா வேற ஒரு 39 பேர் வந்திருந்தாங்க. பட் பாவம் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அதுல விருப்பம் இல்லை போல, யாருமே கல்யாணத்துக்கு வரல. ரொம்ப பிற்போக்குத்தனமான ஃபேமிலி போல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கோண்டா வந்துட்டு அந்த ஹாலோகிராம் கூட சேர்ந்து வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. 4 வருஷம் பீஸ்ஃபுல்லா போயிருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி 2022 பேண்டமிக்னால அந்த கேட் பாக்ஸ் கம்பெனி வந்துட்டு இந்த ஹாலோகிராம் பண்ணி சர்வீஸ் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் மிக்கு இஸ் நோ மோர். பட் இருந்தாலும் அதோட பொம்மையை வச்சுக்கிட்டு அதோட நினைவுகள் கூட இன்னும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதோட 7 வருஷம் அவங்க ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து இருக்குது. என்ன மனுஷன் பாருங்க, 10 வருஷம் டாக்கிங் ஸ்டேஜ்ல இருந்ததும் இல்லாம அதுக்கப்புறமா ப்ராப்பரா கல்யாணம் பண்ணி என்னதான் தான் ஒய்ஃபுக்கு முடியாம போனா கூட டிவோர்ஸ் பண்ணாம அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு
ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி கல்யாணங்கள் வந்துட்டு இவர் மட்டுமே பண்ணல. இந்த கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, கேட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேலோகிராம் செஞ்ச கம்பெனி, இந்த கம்பெனியோட கேரக்டர்ஸ் கூட மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3700 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கிற ஒரு குரூப்பே வந்துட்டு நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்குது. அண்ட் ஐம் ஷோர் நம்ம ஊருக்கும் இது சீக்கிரமாக வரும். அந்த மாதிரி அவனா ஒருத்தர் நம்ம ஊரில் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கல்யாணம் பண்ணும்போது ஐ வாண்ட் டு see நம்ம ஊர் பீப்புள்ஸ் ரியாக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சச்ச மோட்டிவேஷனான ஒன்றா கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி சக்கை பிடிச்சிருக்கு. ஸோ இது மட்டும் ஒரு வேளை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் வந்து கமெண்டில் போட்டு போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் இது வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு 50%லாம் சொல்ல மாட்டேன், 100க்கு மினிமம் வந்துட்டு 70% வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க வந்து கமெண்டில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனலில் கொஞ்ச நாளைக்கு இனிமேல் வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு மினிமம் வந்துட்டு வாரத்துக்கு 3 வீடியோ வச்சு நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன் அப்படின்னு ஹாஸ்டல் போயிட்டனால வந்துட்டு வீடியோ அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நானே இப்போ வந்துட்டு டைம் கிடைக்கும் போது தான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் ரூமத்தில் இருக்கவங்க தமிழில் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறவங்க மொத்த பேருமே வந்துட்டு ஹிந்தி மலையாளமாக இருக்கானுங்க. ஏன்னா நான் படிக்கிறது அந்த மாட்ட காலேஜ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் காலேஜ் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இதை என்ன கொடுமைங்க, என் காலேஜில் வந்து படிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்துட்டு காஷ்மீர்லாம் வந்து காலேஜில் படிக்கிறானுங்க. ஸோ அப்போவே வச்சுக்கோங்க என் காலேஜ் என்னென்ன லாங்குவேஜ் இருப்பானுங்க அப்படிங்கிறது. தமிழ் பசங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே மினிமமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 400 பேர்த்துல 30 பேர் தான் தமிழ், மிச்ச பேர் எல்லாமே மலையாளம். ஸோ இது மட்டும் அனதர் லாங்குவேஜ் தான். ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோ அனதர் லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அவனுங்க அப்பப்போ போகும்போது தான் என்னால் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 வீடியோ கன்ஃபார்மு, ஆனால் வந்துட்டு 3வது வீடியோவை வாரத்துக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சு மறக்காம பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இங்கே கீழே இருக்குது. ஸோ போயிட்டு உங்களுக்கு பார்க்குற ரீல்ஸ்லாம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு விடுங்க. ஸோ நான் வந்துட்டு வீடியோ போட முடியாத டயத்துக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவிலேருந்து ஷார்ட்ஸாக அதை வந்துட்டு போடலான் இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்கப்பா.